கூட்டணி இல்லாம திமுக ஜெயித்த வரலாறு கிடையாது. குறிப்பா இன்னைக்கு காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க காங்கிரஸ 0னே கூட வச்சுக்கோங்க சார். திமுகவை வந்து 5னே கூட வச்சுக்கோங்க. அந்த 5க்கு பின்னாடி சைபர் சேர்ந்தாதான் 50. சைபரை முன்னாடி போட்டா பிரயோஜனம் இல்லை, பின்னாடி வர சைபர்கள் தானே. அப்ப அந்த சைபர் இல்லாம திமுகக்கு என்ன மரியாதை இருக்க போகுது? அப்போ இது காங்கிரஸ்க்கு தெளிவாகவே புரியுது. ஏன்னா காங்கிரஸ்க்கு வந்து கடந்த 3 தேர்தல்களில் 61 சீட்டு, 48 சீட்டு, 25 சீட்டுன்னு குறைச்சாங்க. ஆனால் அப்போ நீங்கள் வாங்கின வாக்கு சதவீதத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா 61% இருந்ததை விட 43% நிற்கும் போது அந்த ப்ரோரேட்டா பேசிஸ் சொல்லுவாங்க, அதிகமான வாக்கு வாங்குறாங்க. 48% சீட்டில் நின்று வாங்கின வாக்கு சதவீதத்தில் 25 சீட்டில் வாங்கின வாக்கு சதவீதம் அதிகம். போன தடவை தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நின்று 25ல் 18% சீட்டு ஜெயிக்கிறாங்க. 72% ஸ்ட்ரைக் ரேட்டு. டிஎம்கேக்கு 70% தான் ஸ்ட்ரைக் ரேட்டு. அப்போ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு காங்கிரஸ் வந்து உங்களை வந்து கீழே காலவாரி விட்டுருச்சு? இல்லையே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.